வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் டோட்டலாக எல்லா கிரிப்டும் கிட்டத்தட்ட ஒரு 10% மேலேயே மோஸ்டெல்லாம் டம்ப் தான் ஆகிருக்கு. அங்கங்கே தான் ஒரு சில 2-3 கிரிப்டோ பம்ப் ஆகிருக்கு. இப்போ நம்ம டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட டிரெக்ஷன் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக முடியும். இதுக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப். அந்த சார்ட் இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் அந்த சார்ட்டோட அப்டேட் போட்டிருப்பேன். அதாவது என்னென்னா, டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே டம்ப் ஆக தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் டம்ப் ஆகும்போது நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் அந்த இடத்துல லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ண மாட்டோம், ஷார்ட் பொசிஷன் தான் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நான் அந்த சார்ட்டை ஷோ பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுதான் அந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்போட சார்ட். இப்போ நம்ம லாஸ்ட்டு பார்க்கும்போது மார்க்கெட் டோட்டல் கேப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2.58 ட்ரில்லியன் கிட்ட இருந்துச்சு. நம்ம சொன்னோம் 2.45 ட்ரில்லியன். இது வரைக்கும் மார்க்கெட் வரலாம், இங்கிருந்து டம்ப் ஆகலாம் அப்படின்னு. நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட்டும் டம்ப் தான் ஆகியிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் எந்த பக்கம் போகும், மார்க்கெட் பம்ப் ஆக சான்ஸ் இருக்கா, டம்ப் ஆக சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு இதோட அப்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஒரு லாஸ்ட்டாக இருக்க லோ கிட்ட ட்ரேட் ஆகுது, அதாவது இந்த லெவல். ரைட், இந்த லெவலுங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை, அதாவது கிட்டத்தட்ட 2.48 ட்ரில்லியன், இந்த சப்போர்ட்டை இந்த டோட்டல் மார்க்கெட்டும் ஹோல்டு பண்ணலை. மார்க்கெட் இங்கேருந்து சஸ்டைன் ஆகலை, இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸில் ஆகலை, இந்த ஜோனை பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா டோட்டல் மார்க்கெட்டும் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இஎம்ஐ எனேபிள் பண்ணி பார்ப்போம். ரைட், இஎம்ஐ எனேபிள் பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு டெத் க்ராஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துல நமக்கு ஒரு டெத் க்ராஸ் கிடச்சி மார்க்கெட் இந்த டெத் க்ராஸை வெளிட் பண்ணாலுமே நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் டம்பாங்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? ரைட், அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டெத் க்ராஸும் இந்த சப்போர்ட்டும் நமக்கு மார்க்கெட்டில் பிரேக் டவுன் பண்ணுதா அப்படின்ட்டு. பிரேக் டவுன் பண்ணால் நமக்கு இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எந்த ஏரியாவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மேஜரான சப்போர்ட் நமக்கு இருக்கிறதுப்பா 2.45 ட்ரில்லியன். இந்த லெவலில் தான் அடுத்து இருக்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அப்போ மார்க்கெட் 2.45 ட்ரில்லியன் இந்த லெவலுக்கு நம்ம டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு லாங் பொசிஷன், இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டும் டம்ப் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு லாங் பொசிஷன் ஹோல்டு பண்ண போகிறீங்க, சரி ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன் மார்க்கெட் டம்ப் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம முன்கூட்டியே கொடுத்துருப்போம். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட், அதாவது 2.62 ட்ரில்லியன், அந்த ரெசிஸ்டண்ட்டை நமக்கு பிரேக், அதாவது இங்கேருந்து ஒரு ரிவர்சலில் கொடுத்து மார்க்கெட்டுங்கிறது டம்ப் ஆகுது. சரியா? இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட், அதாவது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இந்த ஏரியாக்குள்ளே ட்ரேட் ஆகுது. இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரிலீஃப் பவுன்ஸை கொடுக்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பம்ப் கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக இங்கேருந்து ஒரு பம்ப் நடக்கிறதுக்கு சான்சஸ் குறவு. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து என்ன நடக்கலாம், அதாவது எந்த டிரெக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னா, நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிட்டு இங்கே ரைட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப 2.24 ட்ரில்லியன் இந்த லெவல் வரைக்கும் நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே டம்ப் ஆகிறதுக்கு தான் நிறைய பாசிபிள் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட மேஜரான சப்போர்ட் இதுதான் 2.28 ட்ரில்லியன்லேருந்து 2.26 ட்ரில்லியன். இந்த லெவலுக்குள்ளே நம்ம டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டையும் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இஎம்ஐ எனேபிள் பண்ணி பார்ப்போம். இஎம்ஐ எனேபிள் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு டெத் க்ராஸ் கிடச்சிருச்சு. அப்போ இந்த டெத் க்ராஸோட பவரோட இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் டவுன் பண்ணுமா இருந்தால் ஈஸியாக டோட்டல் கிரிப்டோமாகவும் கிராஷ் ஆக தான் சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டு எஸ்எல் யூஸ் பண்ணி உங்களோட பொசிஷனை ஹோல்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணுது, மார்க்கெட் இங்கேருந்து பம்ப் ஆகுது அப்படின்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் நமக்கு இங்கேருந்து இந்த லெவலில் பம்ப் ஆகும். அதாவது 2.56 ட்ரில்லியன் இந்த லெவல் வரைக்கும் பம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. இதுதான் நெக்ஸ்ட்டு இருக்க டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட அப்டேட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.